सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. விவர்த்தவாதம் இப்போ பரிணாமவாதத்தையும் ஆரம்பவாதத்தையும் கண்டனம் பண்ணி விவர்த்தவாதத்தை சித்தாந்தமாக கொண்டு வர்றதுக்காக விசாரம் நடத்திட்டு இருக்கோம். அதுல ஒவ்வொரு வாதங்களும் பார்த்தா சில இடத்துல சரியா வருது, ஆனா சில இடத்துல சரியா வராது. அந்த மாதிரி இருக்குன்னு காமிச்சுட்ட இந்த காரிய காரண பாவம் என்கிறதே ஒரு அனிர்வச்சனீயமான ஒரு பிரதிபாசம் என்கிற முடிவுல வரணும். அப்பதான் அந்த விவர்த்தவாதத்துக்கு வரும். அதுக்காக முதல்ல என்ன பண்றது, ஆரம்பவாதம் உபகமிய ததீயுக்தே தத்பிரக்ரியாம் அனுசரன் விதிச்சாரமாக வைசேஷிகம் பிரதி மகத்வதிதம் ஹி யோஜ்யம் யத்வாபி தீர்க்கவதிதம் ஜடமித்தனேன என்கிற ஸ்லோகத்தினால மகத் தீர்க்கவத்வா ஹர்ஷபரிமண்டலாபியாம் என்கிற அதிகரணத்துல சொல்லப்பட்ட அந்த நிரூபணம், அந்த விஷயம் இங்க எடுத்து காமிக்கிறார். அதுதான் அது 71வது ஸ்லோகத்துல அதுதான் தொடர்ந்து வருது. அதுல என்ன இருக்குன்னா, நான் சுருக்கமா சொன்னேன் ஏற்கனவே, அந்த பரமாணு காரணவாதத்துல இருக்கிற ஒரு சித்தாந்தம், ஒரு நியமம், அது அவளுடைய சித்தாந்தத்திலேயே அவளுடைய சம்பிரதாயத்திலேயே அதுக்கு அந்த நியமத்துக்கு விபிச்சாரம், அந்த நியமம் தப்பா வருதுங்கிறது காமிக்கணும். அதனால எந்த நியமமா இருந்தாலும் எந்த நியமம் சொல்லட்டும், காரியகாரண பாவம் நிரூபணம் பண்றதுக்காக எப்படியெல்லாம் நியமங்கள் வந்தாலும் அந்த நியமங்கள் ஏதோ ஒரு இடத்துல அது அந்த நியமத்துக்கு இடம் இல்லாத சில சந்தர்ப்பங்கள் வருது. எந்த நியமமும் அதுக்கு ஒரு அபவாதம் இருக்கிறது, அந்த நியமம் ஒட்டாது, அந்த மாதிரி இடங்கள் இருக்கு. அப்ப என்ன தெரியுது, எந்த நியமத்தினாலையும் அங்க காரியகாரண பாவம் சரியா நிரூபணம் பண்ண முடியாது என்கிற ஒரு சித்தாந்தத்தில் வருது. அதுதான் நமக்கு தேவைப்படுறது. ஏன்னா இது அனிர்வச்சனீயம் என்கிற சித்தாந்தம் அப்பதான் கிடைக்கும். அதுதான் இங்க காமிச்சுட்டு இருக்கார். தமேவ சூத்திரார்த்தம் விவரணோத்தின் அவதாரிக்க கொடுத்திருக்கா. அடுத்த ஸ்லோகத்துக்கு 71வது ஸ்லோகம். ஹ்ரஸ்வாரப்தம் திரணுகம் அனுதி தத்வத் ஆரப்தமேதத் ஹ்ரஸ்வம் நோ தன்ம தத் அனுவத் சம்மதம் தத்வதேதத் சர்வம் காரியம் கணனதரணீ மத்தியகம் சேதனோத்தம் நிச்சிக்கம் நோ ஜடமகடிகம் யுக்தமித்யாததக்ஷே. அந்த நியமம் எப்படி தப்பா வர்றதுன்னு காமிக்கிறது. இவன் வைசேஷிகன் என்ன கேட்டார், சேதனம் பிரம்ம சர்வஸ்ய ஜெகத காரணம் இது கதம் வக்தும் சக்கியதே, ஜடஸ்ய பிரபஞ்சஸ்ய சேதனம் காரணம் நபவதி கேள்வி கேட்டான். இந்த ஜடமான பிரபஞ்சத்துக்கு சேதனமான ஒரு தத்துவம் காரணம் எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னால் அது சரியா இருக்காது, நியாய விரோதம் இருக்கு. சேதனம் காரணமா இருந்தால் அந்த சைத்தன்யம் பிரபஞ்சத்துல ஏன் தெரியல கேள்வி. அந்த கேள்வி எப்படி கண்டனம் பண்ணணும்? இது ரொம்ப நிஸ்தாரமான ஒரு கேள்வி. எந்த ஒரு தர்சனத்தினுடைய பద్ధதியில பார்த்தாலும் காரணத்தில் இருக்கிற அத்தனை குணங்களும் காரியத்தில் இருக்கிற மாதிரி தெரியாது, அப்படி சொல்லவே முடியாது, உன்னாலேயே சொல்ல முடியாதுன்னு காமிக்கிறதுக்கு இந்த ஒரு இடம் எடுத்து காமிச்சிருக்கார். ஹ்ரஸ்வாரப்தம் திரணுகம் அனுபி தத்வத் ஆரப்தம் ஏதத் ஹ்ரஸ்வம் அப்படின்னால் ஹ்ரஸ்வத்திலிருந்து வரக்கூடியது ஹ்ரஸ்வமா இருக்கணும், தீர்க்கமா இருக்க முடியாது. ஹ்ரஸ்வம் இப்போ ஜனுகம் திரணுகம் வச்சு பாருங்க.
இல்ல பரமாணு திரணுகம் வச்சு பார்க்கலாம். எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, பரமாணு திரணுகத்திலிருந்து திரணுகம் வருது. அந்த திரணுகம் என்கிறது ஹ்ரஸ்வம், ஆனா திரணுகம் என்கிறது தீர்க்கம். இப்ப என்ன வந்தது, காரணத்தில் இருக்கிற குணம் காரியத்தில் வரல. அப்ப திரணுகத்தினுடைய காரியமா இருந்தால், திரணுகம் என்கிறது திரணுகத்தினுடைய காரியமா இருந்தால் அந்த திரணுகத்தினுடைய குணங்கள் எல்லாம் அதில் தெரியணும் இல்லையா? நான் தெரியறது மாதிரி இருக்கான்னு கேட்டா இல்ல. அதனால ஹ்ரஸ்வாரப்தம் திரணுகம் அணுகி தத்வதாரப்தம் ஏதது ஹ்ரஸ்வம் நோ தன்ன தத் அணுவத் சம்மதம். இப்ப அணுவிலிருந்து வர்றது அணுபரிமாணத்தோட உடையது திரணுகம், ஆனா திரணுகம் அப்படி இல்லை. அப்ப அணுபரிமாணம் உடைய அணுபரிமாணத்தோட இருக்கக்கூடிய திரணுகம் திரணுகத்துக்கு காரணம் சொன்னால் அந்த திரணுகமும் அப்படியே இருக்கணும் இல்லையா? ஆனா அப்படி இல்லை. அப்ப நீங்க சொல்ற நியமம் காரணத்தில் இருக்கிற குணங்கள் காரியத்துல அஜாதியமான குணத்தை உண்டு பண்றது என்கிற ஒரு சித்தாந்தம் என்கிற ஒரு நியமம் இந்த இடத்துல தப்பா போயிடுச்சு. அதனால என்ன வருது, சர்வம் காரியம் ககன தரணி மத்தியகம். இந்த ஆகாசத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் ககன தரணி மத்தியகம் பாருங்க, ககனம் ஆகாசம், தரணி பூமி, அதுக்கு நடுவுல எதெல்லாம் காரியமா தெரியறதோ எல்லாமே சேதனோத்தம் சித்தாந்தத்தை ஒத்துக்க வேண்டியதுதான். அப்படி சொன்னா எல்லாம் நியாயமா வந்துடுமோன்னு கேட்டா நியாயமா வராது. நியாயமா வர்றதுக்காக சொல்லல, ஆனா ஸ்ருதி சொல்ற சித்தாந்தத்தை ஒத்துக்க முடியும், அவ்வளவுதான். இந்த வேதாந்தி நையாயிகா சொல்ற நியமங்கள் எல்லாம் தப்புன்னு சொல்லி வேதாந்திகள் ஒரு பொது நியமத்தை கொண்டு வர்றதுக்காக இந்த விசாரம் பண்ணல. நம்ம எந்த நியமத்தையும் கொண்டு வர்றதில்லை. எந்த நியமத்தினுடைய திருஷ்டியில பார்த்தாலும் தோஷங்கள் இருக்குன்னு தான் காமிக்கிறது. எதுக்குனாலும் இந்த நியமம் சரி பண்ணணுமே என்கிற ஒரு பயத்தினால ஸ்ருதியுடைய உபதேசத்தை எடுக்க வேண்டாம் சொல்றவாளுக்கு இத சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு நியமத்தை வயலேட் பண்ண வேண்டியதா போயிடுமே என்கிற பயத்தினால ஸ்ருதி சொல்ற ஜெகத்காரணத்தை உபதேசம், சேதனம் பிரம்ம ஜெகத்காரணம் என்கிற சித்தாந்தத்தை யாரு ஒத்துக்கிறது இல்லையோ அவன் சொல்லி ஆகணும். என்ன, நீ சொல்ற நியமத்தை நீ பரிபாலனம் பண்றதுன்னு தான் கேட்கணும். எந்த நியமம் நீ சொன்னாலும் அதுக்கு ஏதாவது இடத்துல அது வயலேட் பண்ண வேண்டியதா போயிடும் என்கிறத நான் காமிக்கிறேன். இதுதான் இங்க நம்மளுடைய விசார பிரக்கிரியை. அதனால என்ன வரும்னா ஒண்ணும் இல்லை, இது அரிகாரண பாவம் என்கிறது அனிர்வச்சனீயம் என்கிறது சொல்ல வேண்டியதா போயிடும். அப்படி சொன்னால் சேதனம் பிரம்ம ஜெகத்காரணம் என்கிற ஸ்ருதியோட உபதேசத்தை அந்த உபதேசத்தையும் நம்மளால ஒத்துக்க முடியும். அந்த உபதேசத்தை தான் ஒத்துக்க முடியும் என்கிற ஒரு இதுல வர முடியும். இந்த நியமத்தை பயப்பட வேண்டாம். எந்த சம்பிரதாயத்தில் இருந்தாலும் ஏதோ சில நியமங்கள் ஹைலைட் பண்ணிதான் ஆகணும் சில இடத்துல. அப்ப நியம பயத்தினால ஸ்ருதியோட உபதேசத்தை எடுக்க வேண்டாம்னு சொல்றவாளுக்கு இத சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக இந்த ஆர்குமெண்ட் நடத்துறது, அவ்வளவுதான். அப்போ நல்லா கவனிக்கணும், வைசேஷிகா சொல்ற நியமங்கள் எல்லாம் தப்புன்னு சொல்லி ஒரு பொது நியமம் சொல்றதுக்காக நம்ம வரல. வேதாந்த சித்தாந்தம் வேதாந்த ஆச்சாரியாலும் யாருமே அவங்க சொல்ற நியமம் தப்புன்னு சொல்லி புது நியமம் கொண்டு வரல. இது எந்த நியமத்தினாலையும் சரிப்படுத்த முடியாத விஷயம்ங்கிறது காமிக்கிறதுக்காக வந்திருக்கு. அதுதான் விஷயம். அதனால சர்வம் காரியம் ககனதரணி மத்தியகம் சேதனோத்தம் ஒத்துதான். ஓரளவுக்கு தானே எல்லா தார்சனிகளும் நியமங்களை பரிபாலனம் பண்றது. அப்படி ஓரளவுக்கு பரிபாலனம் பண்றதா இருந்தா நம்மளும் பண்றோம். அதனால என்ன, காரணத்தில் இருக்கிற அத்தனை குணங்களும் காரியத்தில் தெரியணும் என்கிற அவசியம் இல்லை. வேண்டாம். அப்போ சேதனம் பிரம்ம ஜெகத்காரணமா இருக்கட்டுமே, பிரபஞ்சத்துல சைதன்யம் தெரியலன்னா வேண்டாம், அவ்வளவுதான். அப்படி சொல்லி இவளுக்கு பதில் கொடுக்கணும். சர்வம் காரியம் ககன தரணி மத்தியகம் சேதனோத்தம் நிச்சித்கம் நோ ஜடம் அகடிதம்.
ஜடிம கடிதம், தப்பா படிச்சுனேன், ஜடம் அகடிதம் இல்ல, ஜடிம கடிதம் யுக்தம் இத்தியாததக்ஷே, ஜடிம கடிதம்னு படிக்கணும். நிச்சிக்கம் நோ ஜடிம கடிதம் யுக்தம் இத்தியாததக்ஷே. சேதனத்திலிருந்து சேதனோத்தம் நிச்சித்தம், சேதனத்திலிருந்து வந்தது ஆனா சேதனம் இல்லை, சேதனத்திலிருந்து வந்தது பிரபஞ்சம் ஆனால் ஜடம். அது எப்படி வர முடியும்? பயங்கரமான கேள்வி. ஏன் வந்தா என்ன பதில்? அது வர முடியாது, காரணத்தினுடைய குணம் காரியத்தில் வரணுமே. கேள்வி. அப்படி நியமம் கிடையாது, காரணத்தில் இருக்கிற அத்தனை குணங்களும் காரியத்தில் வரணும், என் காரியத்துல காரிய பதார்த்தத்தில் தெரியணும் என்கிற நியமம் இல்லை என்கிறது பதில். அந்த நியமம் உன்னாலையும் பரிபாலனம் பண்ண முடியாது, என்னாலையும் முடியாது, அதனால அந்த நியமத்தை கவனிக்க வேண்டாம் இப்படி சொல்லி பதில் கொடுக்கிறது. யுக்தம் இத்தியாததக்ஷே. அடுத்த ஸ்லோகம். ஹ்ரஸ்வானுத்வே காரணத்வித்வ ஹேதோர்ஜாதே நைதே பாரிமாண்டல்ய ஹேதோஹ தீர்க்கத்வம் யச்ச தீர்க்கே மஹத்வம் திரவ்யே தே த்வே காரணத்வித்வ ஹேதோ. இப்போ வைசேஷிகன் ஒரு பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறாருன்னா, ஹ்ரஸ்வானுத்வே காரணத்வித்வ ஹேதோர்ஜாதே. இப்போ திரிணுகத்தில் இருக்கக்கூடிய ஹ்ரஸ்வத்துவம் அணுத்துவம் என்கிற ரெண்டு குணங்களும் திரிணுகத்தில் இருக்கக்கூடிய குணங்களில் இருந்து வந்தது கிடையாது. அப்போ ஒரு குணம் இன்னொரு குணத்துக்கு காரணமா இருந்தா தான் அவ சொன்ன நியமத்தை பரிபாலனம் பண்ணும். இங்க அப்படி கிடையாது. ஹ்ரஸ்வானுத்வே காரண த்வித்வ ஹேதோ, திரிணுகத்தில் இருக்கக்கூடிய த்வித்வம் தான் காரணம், இல்லாத அணுத்துவம் காரணம் இல்லை. அப்போ ஒரு குணம் காரணமா இருந்தால் அணுத்துவம் காரணம் சொன்னதானே தப்பு, அப்படி சொல்லவே இல்லையே நான், அப்படி வைசேஷிகன் கேட்கிறான். ஹ்ரஸ்வானுத்வே காரண த்வித்வ ஹேதோ ஜாதே நைதே பாரிமாண்டல்ய ஹேதோ. பாரிமாண்டல்யம் ஒரு வார்த்தை இருக்கு. பாரிமாண்டல்யம்னா பரமாணுவினுடைய பரிமாணம். பரமாணு சொன்னால் ஆட்டம், ஆட்டம்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாது, இருந்தாலும் ஏதோ ஒன்று சொல்லி ஆகணுங்கிறதான சொல்றேன். அந்த பரமாணுவினுடைய பரிமாணம் அளவு, அதனுடைய பேரு பாரிமாண்டல்யம். அந்த பாரிமாண்டல்யம் துவனுகத்திலையும் இருக்கு. ஆனா துவனுகத்தில் இருக்கக்கூடிய பாரிமாண்டல்யம் திரிணுகத்தினுடைய பரிமாணத்துக்கு காரணம்னு நான் சொல்லவே இல்லை, நீங்க தப்பா சொல்றீங்க சொல்றான் வைசேஷிகன் சொல்றான். நைதே பாரிமாண்டல்ய ஹேதோர் ஜாதே தீர்க்கத்துவம் எது எச்ச தீர்க்கே மகத்துவம். அந்த தீர்க்கம் என்கிறது என்ன? திரிணுகம். திரிணுகத்தில் இருக்கக்கூடிய தீர்க்கத்துவமா இருக்கட்டும் மகத்துவமா இருக்கட்டும், அது ரெண்டும் என்ன? திரவ்யே தே த்வே காரணத்திருத்த ஹேதோ, காரணத்தில் இருக்கக்கூடிய திருத்தம் மூலமா வந்து சேர்ந்தது. அதனால எந்த நியமமும் எனக்கு பாதகமா இல்லை என்கிற ஒரு கர்வத்தோட பேசுறான் வைசேஷிகன். ஏன் அப்படி அவன் சொல்றாங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் காமிக்கிறார். தனுகஸ்ய அஸ்ய தனுகஸ்ய ஜன்ம பரமாணு யுகாத் பரிமண்டலாதிதி கணாத மதம் தனுகத்ரயாத் திரிணுக ஜன்ம புனர் நியமம் ந கஷ்யபசுதோ வததி. தனுகஸ்ய ஜன்ம பரமாணு யுகாத். துவனுகம் எப்படி வருது? பரமாணு, ரெண்டு பரமாணுக்கள் சேர்ந்து துவனுகம் வருது. பரமாணு யுகம், பரமாணு யுகம்னா ரெண்டு பரமாணுக்கள், ரெண்டு பரமாணு அர்த்தம். பரமாணு யுகம், ரெண்டு பரமாணுவில் இருந்து ஒரு திரிணுகம் வருது. திரிணுகம் இல்ல, துவனுகம் வருது. பரிமண்டலாதிதி கணாத மதம். பரிமண்டலம்னா பரமாணு, பரமாணு யுகாத பரிமண்டலா துவனுகம் ஜாயதே இது கணாதஸ்ய மதம். துவனுகத்ரயா திரிணுக ஜன்ம புன. மூணு துவனுகங்கள் சேர்ந்து திரிணுகமா வரும். துவனுகத்ரயாத் அப்படின்னா மூணு துவனுகங்களை சேர்ந்து திரிணுக ஜன்மா திரிணுகம் வரும். புனः நியமம் ந கஷ்யப சுதோ வததி. அப்படி கஷ்யப சுதா இந்த வைசேஷிகார் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்றான். அதனால
நீங்க சொல்ற வேதாந்திகள் பண்ற ஆக்ஷேபம் இங்க வரவே வராது என்கிற ஒரு பூர்வபக்ஷத்தை நிரூபணம் பண்றா இந்த 2 ஸ்லோகத்துல. இதெல்லாம் வாக்கியார்த்தத்துக்கு தான் சொல்ல முடியும், இது சாதாரணமா சொல்ல முடியாது. இவாளுடைய சூக்ஷ்மமான விசாரம். அதெல்லாம் சுருக்கமா சொன்னேன். பாரிமாண்டல்யம் என்கிறது பரமாணுவனுடைய பரிமாணம். அத தனுக பரிமாணத்துக்கு காரணம் இல்ல. தனுகத்தினுடைய பரிமாணம் தனுகத்துக்கும் பரமாணுக்கும் ஒரே பரிமாணம். பரமாணுக்கும் எந்த பரிமாணமோ அதே பரிமாணம் தான் தனுகத்துக்கு. இந்த பரிமாணம் திரணுகத்தினுடைய பரிமாணத்துக்கு காரணம் இவா சொல்லவே இல்லை. அப்புறம் என்ன சொல்றா கேட்டா சங்கி காரணம் என்று சொல்லுவார். அதனால பரிமாணம் சஜாதிய சோத்கிருஷ்ட பரிமாண ஆரம்பகம் என்கிற ஒரு நியமத்துக்கு எங்கேயும் அபவாதம் கிடையாது என்கிற சொல்றான் வைசேஷிகன். அதனால காரியகாரண பாவம் என்கிறது அனிர்வச்சனீயம் என்கிற சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது நிர்வச்சனீயமா தான் இருக்கு. இது பூர்வபக்ஷம். திருப்பி அடுத்த ஸ்லோகத்துல ஜனுக வியபாஸ்ரயம் பரிமாணம் பிரதி காரணாஸ்ரய நது காரணமிஷ்யதே குணஸ்தவஷ்டபியவயம் ஜிகீஷவா. திருப்பி அதுதான் சொல்றான். பூர்வபக்ஷம் இன்னும் முடிக்கல. இந்த ஸ்லோகத்திலும் பூர்வபக்ஷங்களுடைய அபிப்பிராயம் தான் சொல்றது. ஜனுக வியபாஸ்ரயம் பரிமாணம் பிரதி அப்படின்னால் தனுகத்திலையும் இருக்கக்கூடிய பரிமாணத்துக்கு பிரதி காரணாஸ்ரய நது காரணமிஷ்யதே. காரணத்தில் இருக்கக்கூடிய பரிமாணம் காரணம் நாங்க சொல்லவே இல்லை. நது காரணமிஷ்யதே குணஹா தது அவஷ்டபிய வயம் ஜிகீஷவா. அதனால எங்களே உங்களுக்கு ஜெயிக்க முடியாது. நாங்க கரெக்டா தான் சொல்லியிருக்கோம். நாங்க சொன்ன நியமத்தை எங்கேயும் அந்த நியமத்துக்கு விபிச்சாரம் கிடையாது. நாங்க சொன்ன நியமத்தை நாங்க எங்கேயும் வயலேட் பண்ணல. அதனால நீங்க தப்பா புரிஞ்சிருக்க. அதனால இப்படி எல்லாம் ஆட்சேபம் பண்றது அது சரியில்லை. எங்களுடைய நியமங்கள் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அதனால நீங்க சொல்ற அனிர்வச்சனீயவாதத்துக்கு இன்னும் போகவே வேண்டாம். இது பூர்வபக்ஷம். அடுத்த ஸ்லோகத்துல என்ன இருக்கு? எதி காரண சம்ஸ்ரயாத் குணாத் தனுகாதே பரிமாணமிச்சதி தனுகாதி சமாஸ்ரயே ததா பரிமாண ஏதிசயோ விருத்தியதே. இதுலயும் அவளுடைய மதம் தான் சொல்றது. எதி காரண சம்ஸ்ரயாத் குணா, காரணத்தில் இருக்கக்கூடிய குணத்தினால தனுகாதே பரிமாணம் இச்சதி, காரணமான பரமாணுவில் இருக்கக்கூடிய குணம் தனுகத்துல பரிமாணம் உண்டு பண்றது சொல்றதா இருந்தால் என்ன தோஷம் வரும்? தனுகாதி சமாஸ்ரயே ததா பரிமாணே அதிசயோ விருத்தியதே. பரிமாணத்துல அதிசயமே வர முடியாத போயிடும். பரிமாணத்துல அதிசயம் வரணும். ஏனால் அணுவிலிருந்து வரக்கூடிய பரிமாணம் அணு தரமா வரும். அப்ப அதிசயம் வரவே வராது. அணு பரிமாணம் இன்னொரு பரிமாணத்துக்கு காரணம் சொன்னால், ஒரு திரவியத்தில் இருக்கக்கூடிய அணு பரிமாணம் இன்னொரு திரவியத்தில் இருக்கக்கூடிய பரிமாணத்துக்கு காரணம் சொன்னால் எப்படி சொல்லணும்? பரிமாணம் ஸ்வசஜாதிய ஸ்வோத்கிருஷ்ட பரிமாணாந்தர ஆரம்பகம். இப்படி ஒரு ரூல். ஒரு பரிமாணம் இன்னொரு காரிய திரவியத்தினுடைய பரிமாணத்துக்கு காரணம் சொன்னால் ஸ்வசஜாதியவும் ஸ்வோத்கிருஷ்டவுமான பரிமாணத்துக்கு தான் காரணமா வரும். இதெல்லாம் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் போலதான் கொஞ்சம் சூக்ஷ்மமா இருக்கும். தார்க்கிகமான விசாரங்கள் சாதாரணமா புரிஞ்சுக்கவே முடியாது. கிரமமா தர்க்க சங்கிரகத்துல தீபிக தர்க்க சங்கிரகம் முக்தாவளி அப்படி படிச்சுட்டு வந்தா தான் புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி நியமம், அந்த நியமத்துக்கு எங்கேயும் அபவாதம் கிடையாதுன்னு சொல்றான். ஏன் அப்படின்னா, எந்த இடத்துல அது அபவாதத்துக்கு சங்கை இருக்கோ அந்த இடத்துல அது காரணமே சொல்லக்கூடாது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பரமாணுவில் இருக்கக்கூடிய பரிமாணம் துணுகத்தில் இருக்கக்கூடிய பரிமாணத்துக்கு காரணம் சொன்னா என்ன தப்புனா அது சொல்லவே முடியாது. ஏன்னா பரிமாணம்
சஜாதிய சோத்கிருஷ்ட பரிமாணாந்தராரம்பகம் பவதி நியமம் இருக்கிறதுனால यदि परमाणु परिमाणम जनुक परिमाणस्य कारणं स्यात् तर्हि जनुकस्य अनुकरत्व प्रसंगः இதெல்லாம் தமிழ்ல சொல்லவே முடியாது அப்பேற்பட்ட விஷயங்கள். அதுதான் காமிக்கிறார். பரிமாணே அதிசயோ விருத்தியதே, பரிமாணத்தில் அதிசயமே இல்லாம போயிடும். ஒரு காரணத்தில் இருக்கக்கூடிய பரிமாணத்திலிருந்து அதை அபேட்சிச்சு காரியத்தில் இருக்கிற பரிமாணம் அதிசயிதமான பரிமாணம் சொல்லியாகணும் இல்லையா, அது சொல்ல முடியாத போயிடும். அதனால அந்த இடத்துல அப்படி சொல்லவே கூடாது ஒரு சித்தாந்தம் தார்க்கிகால் சொல்றார். பரிணாமவாதம் உபகம்யதா ரச்சனாத்யசம்பவம் உவாச முனி பரமேஸ்வரம் மஹி வினா கடதே ஜடரூப வஸ்து பரிணாம. அது அடுத்த விஷயம். இப்போ 75வது ஸ்லோகத்தோட இந்த பரமாணுவாதத்தை ஆரம்பவாதத்தை கண்டனம் பண்ணியிருக்கான். என்ன கண்டனம் வந்ததுன்னா ஒண்ணும் இல்லை, இவ சொல்றது நாங்க ஒத்துக்கலைன்னு சொல்றதுனால ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஏன் ஒத்துக்கலைன்னு கேட்டால் மற்ற இடத்துல சொன்ன நியமம் இங்க சொல்லவே முடியாததுனால வேற விதமா சொல்றதால ஒரு இடத்துல ஒரு ஒரு 100 இடங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல 95 இடத்துல பார்த்த ஒரு நியமத்தை கல்பனை பண்றாங்க. அதுதானே லோகத்துல எல்லா சயின்ஸும் அப்படிதான். ஒரு 95% 95% கரெக்டா இருக்குன்னா அது ஒரு நியமமா கொண்டு வரும். சில இடத்துல அது வரலன்னா வேற விதமா சொல்லுவோம். வேற என்ன பண்றது, உலகத்தை அப்படிதான் நிரூபணம் பண்ண முடியும். அதனால அந்த நியமம் சில இடத்துல ஒரு முக்காவாசி அந்த நியமம் சரியா வருதுன்னா அது நியமம் சொல்லுவோம். எந்த நியமமும் அப்படிதான் லோகத்துல. அது இன்னும் சூக்ஷ்மமா கௌரவமா அதை எடுத்துட்டு பார்த்தா எந்த நியமத்தை பார்த்தாலும் அதுக்கு ஏதோ ஒரு இடத்துல அந்த நியமம் பட்டாத போயிடுறது. அது எந்த சயின்ஸா, மாடர்ன் சயின்ஸா இருக்கட்டும், பிராச்சீன சயின்ஸா இருக்கட்டும், எதா இருந்தாலும் எந்த சாஸ்திரமா இருந்தாலும் அப்படிதான். விசேஷமா இந்த காரியகாரண பாவம். அதனால அந்த காரியகாரண பாவம் தான் முக்கியம். அதுவே சரியா நிரூபணம் பண்ண முடியாதுன்னா உலகத்தை நிரூபணம் பண்ண முடியாதுன்னு ஆயிடுச்சு. அந்த நிரூபணம் பண்ண முடியாது என்கிற ஒரு சித்தாந்தம் தான் வேதாந்திகளுக்கு தேவைப்படுறது. ஏன்னா அது சரியா இருந்தா தான் மித்யாத்துவாதம் சரியா இருக்கு. மித்யாத்துவாதத்துக்கு அனுகூலம். சரி, அப்படி இருக்கிறச்சே வேதாந்த சாஸ்திரத்துல எத்தனையோ பிரக்கிரியைகள் சொல்றது, நியமங்கள் எல்லாம் சொல்லிட்டே இருக்காளே நீங்க அதை எதுக்குன்னு கேட்டா அப்படி இல்லை. ஏதோ சில நியமங்கள் இவ சொல்றா இல்லையா, அவ சொல்ற நியமங்களுக்கு எவ்வளவு வேலிடிட்டி இருக்கோ அப்பேற்பட்ட நியமங்கள் நம்மளாலேயே சொல்ல முடியும். உலகத்துக்கு எந்த நியமமும் இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. ஏதோ சில நியமங்கள் இருக்கிற மாதிரி தெரியறது. ஆனால் ரொம்ப உள்ளுக்குள்ள கிட்ட போய் நமக்கு பார்க்க கூடாது. ஓரளவுக்கு பார்த்தால் நியமங்கள் இருக்கிற மாதிரி தெரியறது. அதை வச்சு அப்படியே போயிட்டு இருக்கணும், அவ்வளவுதான். நியமங்கள்னா எவ்வளவு தூரம் நியமங்களே நம்ம ஒத்துண்டு போக முடியுமோ. இப்ப தர்மசாஸ்திர நியமங்களா இருக்கட்டும், எந்த நியமமா இருக்கட்டும், சயின்டிபிக்கா நியமமோ தர்மசாஸ்திர நியமமோ எதுவா இருந்தாலும் எவ்வளவு தூரம் அதை காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் காப்பாத்திட்டு போனோம். அதுக்கு மேல உள்ளுக்குள்ள போய் பார்த்தா ஒரு இடத்துல அது கட் ஆயிடுது. அந்த அளவுக்கு பார்க்க கூடாது, அவ்வளவுதான். நீ போயிட்டு இருக்கணும். அதுதான் உலகம். அது நமக்கு சம்மதம் தான் இல்லையா, யாரும் சொல்ல வரல. ஆனால் அது அவ்வளவுதான். அதுக்கு இது இருக்கு, அதுக்கு மேல யோசிக்க கூடாது என்கிற ஒரு எண்ணம் அதுவும் மனசு வச்சுக்கணும். ஏனால் அப்படிதான் இருக்கணும். அப்பதான் அந்த மித்யாத்வ சித்தாந்தம், வேதாந்தத்துல சொல்லக்கூடிய மித்யாத்வ சித்தாந்தம் கரெக்டா வரும். அந்த மித்யாத்வ சித்தாந்தத்துக்குள்ளேயே நின்றுட்டே நம்ம ஏகப்பட்ட நியமங்கள் நம்ம சொல்றோம். எதுக்குனால் அனிர்வச்சனீயம்னு சொல்லும் பொழுதும் அதுக்கு ஒரு வியவஸ்தை இருக்குன்னு காமிக்கணும். காமிச்சுதான் போயிட்டு இருக்கும். நீங்க சொல்ற அளவுக்கு வியவஸ்தையில நம்மளும் சொல்றோம். ஆனா வியவஸ்தையிலேயே ஒரு நைர்பரியத்தினால அந்த என்ன வருது, அத்விதீயத்துவ சித்தாந்தத்தை மனசுல வச்சுண்டு
எவ்வளவு தூரம் வியவஸ்தை பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் வியவஸ்தை பண்றதுக்கு நம்மளும் தயாரா தான் இருக்கும். பாருங்க, நம்மளுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் எப்படின்னு மனசு வச்சுக்கணும். அத்விதீயத்துவ சித்தாந்தத்தை ஜெகன் மித்யாத்துவ சித்தாந்தத்தையும் ஒத்துண்ட அது மனசுல வச்சுண்ட எவ்வளவு தூரம் வியவஸ்தை பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் நம்மளும் வியவஸ்தை பண்ணிட்டு தான் இருக்கோம். எந்த வியவஸ்தையும் வேண்டாம், அப்படியே கண்ணு முடியுண்ட நிச்சய சொல்ல நம்மளும் சொல்லல. எல்லாமே நிச்சயதான், ஒண்ணுமே யோசிக்க வேண்டாம் அப்படின்னு நாம சொல்லல, சொல்லவே இல்லை. எவ்வளவு தூரம் வியவஸ்தை பண்ண முடியறதோ அவ்வளவு தூரம் வியவஸ்தை பண்ணிட்டு தான் நம்மளும் போயிட்டு இருக்கோம். ஆனால் நீ என்ன கேக்குறத, நம்ம பண்ற வியவஸ்தையில் ஏதோ குழப்பங்கள் இருக்கு, அப்படி குழப்பமா இருக்கு, இப்படி குழப்பமா இருக்குன்னு ஒரே குழப்பங்கள் சொல்லி நீ என்ன பண்றது, வேற விதமா ஏதோ ஒரு வியவஸ்தையை கொண்டு வருது. சரி, அந்த வியவஸ்தை சரியா இருக்கா? அந்த வியவஸ்தையும் ஓரளவுக்கு உள்ளுக்குள்ள போய் பார்த்தா சரியா இல்லை, எங்கேயாவது கட் ஆயிடுறது. இப்ப உனக்கு என்ன விசேஷமா இருக்கு? எந்த விசேஷமும் இல்லை. அந்த இருக்கிற சுத்தி அர்த்தத்தை விட்டு நியம பயத்தினால உலகத்துல பாக்குற நியமங்களை காப்பாற்ற முடியலையேங்கிற பயத்தினால ஸ்ருத்தியர்த்தத்தையும் விட்டு வேற ஏதோ சொல்ல ஆரம்பிச்சு அதுவும் எங்கேயோ போய் விட வேண்டியதா இருக்கு. அது தப்பு. அதனால ஸ்ருத்தியர்த்தத்தை விட்டு நீங்க நிர்வச்சனீயதாவாதத்தை, ஜெகத்தினுடைய நிர்வச்சனீயதாவாதம், ஜெகத்தை கரெக்டா நிரூபணம் பண்ண முடியும் சொல்லி ஏதோ சில நியமங்களை கொண்டு வந்த நிரூபணம் பண்றால, சரி உன்னால சரியா நிரூபணம் பண்ண முடியறதா இருந்தா நான் ஒத்துக்கிறேன். உன்னாலையும் நிரூபணம் பண்ண முடியல, அப்ப நம்ம என்ன கடைசியில் வந்து ஆகணும்னு சொன்னால், எவ்வளவு நிரூபணம் பண்ண முடியறதோ அவ்வளவு நீ நிரூபணம் பண்ண, நானும் நிரூபணம் பண்றேன், அதோட நிறுத்திக்கணும். இதுக்குதான் அவிச்சாரித ரமணியம் சொல்றது. எவ்வளவு விசாரம் பண்ண முடியுமோ அவ்வளவு நம்மளும் விசாரம் பண்றோம், இல்லன்னு நம்ம சொல்ல. ஆனால் விசாரத்தினாலேயே விசாரம் பண்ணி இந்த என்ன அத்விதீயத்துவம் என்கிற சித்தாந்தம் ஸ்ருதி சொல்றத ஒத்துக்கவே முடியாது என்கிற வழியில போய் எந்த உபயோகமும் இல்லை. அதனால இந்த நிர்வச்சனத்துக்கும் இதுக்கெல்லாம் ஒரு 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 நான் ஒரு பார்டர் வச்சுக்கணும், ஒரு ஒரு ஸ்திதி வரைக்கும், அவ்வளவுதான். அது நம்மளும் பண்றோம், நீயும் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஆனால் நீ பண்றது நான் பண்றது என்ன வித்தியாசம் கேட்டா, நீ துவைதத்தை சமர்த்தனம் பண்றதுக்கு நிர்வச்சனம் பண்றது, நான் அப்படி இல்லை, நான் அதுக்காக இல்லை. அந்த விஷயத்துல நம்ம வித்தியாசம் இருக்கு. அதனால ஸ்ருதி சித்தாந்தத்தை ஒத்துண்டு லோக விவகாரத்தை சமர்த்தனம் பண்றதுக்காக ஏதாவது நியமத்தை கல்பனை பண்றதா இருந்தால் அது ரைட். ஸ்ருதி சித்தாந்தத்தையே கண்டனம் பண்றதுக்காக லோக நியமத்தை ஏற்பாடு பண்றதா இருந்தால் அது தப்பு, அவ்வளவுதான். அதனால நியமத்தை நானும் சொல்றோம், நீயும் சொல்ல. நியமங்கள் எல்லாம் எதுக்கு, நான் நியமங்களுக்காகவே நியமங்கள் சொல்றது இல்லை, அது வெறும் அர்த்தம் தானே. அந்த நியமத்துக்காகவே நியமம் சொல்றதா? அப்படி இல்லை. அதனால அதுதான் கவனிக்கணும் தான் ஆச்சாரியாருடைய அபிப்பிராயம். எவ்வளவு எல்லாம் பார்த்தாலும் லோக விவகாரத்துல சில இடந்துதான் இருக்கும். அது ஆரம்பத்திலேயே தெரியறதா இருந்தால் நமக்கு நிம்மதி, இல்லைன்னா நிம்மதியே கிடைக்காது. அதை கவனிக்கணும். அது காமிக்கிறதுக்கு தான் இந்த தர்க்கங்கள் எல்லாம் பண்றது. தர்க்கங்கள் வியர்த்தம் நான் சொல்லவே இல்லை. ஏன்னா தர்க்கங்கள் பண்ணணும் எதுக்குன்னா, தர்க்கத்தினாலேயே நிரூபணம் பண்ண முடியாதுன்னு தெளிவா சொல்றதுக்கு தர்க்கம் படிக்கணும். தர்க்கம் படிக்க தெரியாதுன்னு அது சொல்ல முடியாது. அவன் ஜெயிக்கிற மாதிரி தோணும். ஓ, நம்மளால இவன் சொல்ற தர்க்கத்துக்கு மேல தர்க்கம் சொல்ல முடியலையே, அவன் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கேங்கிற பயம் வரும். அந்த பயம் இல்லாம இருக்கிறதுக்காக நம்ம தர்க்கம் படிச்சுதான் ஆகணும். இல்லைன்னா அவன் தர்க்கத்தினால நம்மளை ஜெயிக்கும்படியா இருக்கும். அவன் எந்த தர்க்கத்தை சொன்னாலும் அதுக்கு மேல தர்க்கம் எனக்கு தெரியும் காமிக்கிறதுக்கு தர்க்கம் படிக்கணும், அவ்வளவுதான். இதுதான் சரி. அது எதுக்குன்னா சாஸ்திரத்தை காப்பாத்துறது, வேற ஒண்ணும் இல்லை. பரிணாமவாதம் உபகம்ய ததா ரச்சனாத்ய சம்பவம் உவாச முனி. இப்ப ஆரம்பவாதத்தை ஒத்துண்டு போனா ஒண்ணும் எங்கேயும் நிற்காதுன்னு சொல்லி சரி, பரிணாமவாதம் சரியா இருக்கா கேட்டா அதுவும் சரியில்லை. ரச்சனானுபவத்தி ஒரு சூத்திரம். ரச்சனானுபவத்தி சாங்கியாலே கண்டனம் பண்றது. பரிணாமவாதத்தை வச்சுட்டு எல்லாம் சரிப்படுத்த முடியுமா? அதுவும் முடியாது.
ரதனாத்யசம்பவம் உவாச முனி. பிரம்மசூத்திரக்காரர் ரதனானுபவத்தேஷ்ட நானுமானம் சூத்திரம் பண்ணியிருக்கார். பரிணாமவாதத்தை வச்சுண்டு ஜெகத் சிருஷ்டியே நிரூபணம் பண்ணவே முடியாது. வைசேஷிகாலுடைய ஆரம்பவாதத்தை வச்சுட்டு முடியுமான்னு கேட்டா முடியாது. சரி, பரிணாமவாதத்தை வச்சுட்டு முடியுமா? அதுவும் முடியாது. சரி, நீ புதுசா என்ன வாதம் சொல்றது? நிவர்த்தவாதம். அது வச்சுட்டு முடியுமா கேட்டால் அது புது வாதமே கிடையாதுப்பா. விவர்த்தவாதம்னா என்ன? காரிய காரண பாவமே அனிர்வச்சனீயம் என்கிற வாதம் தான் விவர்த்தவாதம். புரியுதா? அது புது வாதம் இல்ல. இப்ப நிர்வச்சனம் பண்றதுக்காக வாதம் கொண்டு வரல. ஆரம்பவாதமா இருந்தாலும் பரிணாமவாதமா இருந்தாலும் ரெண்டுமே சரிப்பட்டு வராது என்கிறதுதான் விவர்த்தவாதம். அதனால பரிணாமவாதம் அபியுபகம்ய ததா ரதனாத்ய சம்பவம் உவாச முனி. அந்த சித்தாந்தத்திலிருந்தும் இந்த ஜெகத் ரச்சனா சரியா நிரூபணம் பண்ண முடியாது. பரமேஸ்வரம் நஹி வினா கடதே ஜடரூப வஸ்து பரிணாம இது முக்கியமான ஒரு தோஷம். சாங்கியாவுடைய சித்தாந்தத்துல தானே பரிணாமவாதம். அதுல ஒரு முக்கியமான தோஷம் என்னன்னு கேட்டால் அவ பரமேஸ்வரனே ஒத்துக்கிறது இல்ல. ஈஸ்வரனே தேவையில்லைங்கிறார். அது ஒரு பெரிய தப்பு. ஈஸ்வரன் இல்லாமல், ஒரு நியாமகன் இல்லாமல் நியதமான ஒரு பரிணாமம் எப்படி ஏற்படுத்த முடியும்? அங்க எங்கேயாவது தெரியறதா? எங்கேயும் தெரியறது இல்லை உலகத்துல. அதனால ஒரு நியதமான ஒரு விவஸ்தையோட ஏதாவது நடக்கிற மாதிரி தெரியறதா இருந்தால் அதற்கு ஒரு நியாமகன் இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாம பரமேஸ்வரம் நஹி வினா கடதே, பரமேஸ்வரம் வினா ந கடதே நிரூபணம் பண்ண முடியாது. ஜடரூப வஸ்து பரிணாமம், ஜடரூபமான மூல பிரகிருதி பிரபஞ்சமா பரிணமிக்கிறது சொல்லி எப்படியா சுயமா பரிணமிக்கிறதா? ஆமா, சுயமா தான் பரிணமிக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு அந்த வியவஸ்தையே கிடையாது, இருக்க முடியாது. வியவஸ்தையே இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. அதனால அந்த சித்தாந்தமும் தப்பு. கதனம் குருதே பரபக்ஷ தூஷண கதாவசரே நிஜபக்ஷ தோஷ பரிஹார பரஹ கொச்சித் அபியுபேத்ய வததீஹ முனிஹி. இதுக்குன்னா அடுத்த ஸ்லோகத்துல இப்ப பரிணாமவாதம் தப்புன்னா சில இடத்துல பகவான் பிரம்மசூத்திரக்காரனும் பாதராயணனும் பரிணாமவாதத்தை சொல்றது உண்ட. ஆத்மகிருதேஷ்ட பரிணாமா சில சூத்திரங்கள் இருக்கு. அந்த சூத்திரத்துல பரிணாமவாதத்தை ஒத்துண்ட சில விஷயங்கள் சொல்லியிருக்கார். அதுவும் தப்புன்னா ஏன் அதை ஒத்துண்டு சொல்றார்? அதுக்கு பதில் கொடுக்கிறார். கொச்சித் அபியுபேத்ய கதனம் குருதே. அபியுபேத்தியவாதா, அபிவேத்தியவாதம் சொன்னா என்ன அர்த்தம்? பூர்ணமா அவருக்கு சம்மதம் இல்லை, இருந்தாலும் அப்படியே இருக்கட்டும் வச்சுட்டு சொல்றது. அது ஒரு முக்கிய பட்சமா சொல்லவே இல்லை. கொச்சித் அபியுபேத்திய கதனம் குருதே. எதுக்குன்னா பரபக்ஷ தூஷண கதாவசரே. அந்த பரிணாமவாதம் ஓரளவுக்கு சரியா இருக்கு. பரிணாமவாதத்தோட மோசமான சில சித்தாந்தங்கள் இருக்கு. அந்த சித்தாந்தத்தை கண்டனம் பண்றதுக்கு பரிணாமவாதத்தை உபயோகப்படுத்துறார், அவ்வளவுதான். அப்படி இருக்கு இல்லையா? நமக்கு இஷ்டம் இல்லைன்னா கூட ஒரு பட்சம், அந்த பட்சத்தை உபயோகப்படுத்துறோம். எதுக்குன்னா அதோட மோசமான பட்சத்தை கண்டனம் பண்றதுக்கு. அதோட மோசமான பட்சத்தை கண்டனம் பண்றதுக்காக பரிணாமவாதத்தை சில இடத்துல முனி ஒத்துண்டு போயிருக்கா. இல்ல சொல்ல முடியாது. கொச்சித் அபியுபேத்த கதனம் குருதே பரபக்ஷ தூஷண கதாவசரே. பரபட்சத்தை அப்படின்னால் பௌத்தாளுடைய பட்சம், வைசேஷிகாளுடைய பட்சம், அந்த பட்சத்தோட பெட்டர் தான், அந்த பட்சத்தோட பெட்டர் நினைக்கிறார். பகவான் பாதராயணன் என்ன நினைக்கிறார்? வைசேஷிக சித்தாந்தத்தோடையும் பௌத்த சித்தாந்தத்தோடையும் பெட்டர் சாங்கிய மதம் நினைச்சுட்டு இருக்கான். அதனால அவளை கண்டனம் பண்றதுக்காக பரிணாமவாதத்தை உபயோகப்படுத்துறார். நிஜபக்ஷ தோஷ பரிகார பர. இதுக்கு தன்னுடைய பட்சம் நிர்துஷ்டம் காமிக்கிறதுக்கு பரபக்ஷ நிராகரணம் பண்ணணும். அதுக்கு இந்த பரிணாமவாத பட்சத்தை உபயோகப்படுத்துற மாதிரி தெரியாது. கொச்சித் அபியுபேத்திய பததீகம் முனி. அபியுபேத்தியா அது இது சரியான வாதம்னு வச்சுண்டு சொல்ற மாதிரி இருக்கு.
परपक्ष निषेधम आचरन् क्वचिद अंगीकरणं करोति सः परदर्शित दोषमुत्तये क्वचिदित्येष विशेष ईरिता अதான் திருப்பி சொல்றார். பரபக்ஷ நிஷேதம் ஆதரன், பரபக்ஷத்தை நிஷேதம் கண்டனம் பண்ணிட்டு கொஞ்சம் அங்கீகரணம் கரோதிசா, அதுக்காக பரிணாமவாதத்தை சில இடத்துல அங்கீகரிக்கிற மாதிரி தோன்றது. பரதரிசித தோஷம் உத்தையே, மற்றவா காமிக்கிற தோஷத்தை கண்டனம் பண்றதுக்காக இந்த பட்சத்தை யூஸ் பண்றார். கொஜிதித்யேஷ விசேஷ ஈதிதா, அதுவும் சில இடத்துல தான், எல்லா இடத்துலயும் இல்லை, அவ்வளவுதான் விசேஷம், வேற விசேஷம் கிடையாது. அதுக்கு உதாரணம் காமிக்கிறார். இது எங்க எப்படி பண்ற கேட்ட, போக்திராதி சூத்திரே பரிணாமவாதமாஸ்ரித்ய தத்வாதிபிருக்த தோஷம் சமாததானோ முனிராக தஸ்மாத் சித்தாந்த சித்த புனருத்தரத்ர போக்திராபத்தேர் அவிபாகஸ்தேர் சியால் லோகவத் என்கிற ஒரு சூத்திரம். அதுல போக்தாவுக்கும் போக்கியத்துக்கும் ஐக்கியம் வந்துடுமே என்கிற ஒரு பூர்வபக்ஷம் கேள்வியா கொண்டு வந்தது. அதை கண்டனம் பண்றதுக்கு அப்படி வராது, பரிணாமவாதத்திலையும் அப்படி வராதுன்னு காமிச்சு, பரிணாமவாதம் ஆசிரித்திய தத்வாதிபிர் உக்த தோஷம் சமாதானம், அந்த இடத்துல கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அவர் உபயோகப்படுத்தி இருக்கா. அப்ப தன்னுடைய சித்தாந்தம் என்னங்கிறத அடுத்த அதிகரணத்துல காமிக்கிறார். ததனன்யத்தமாரம்பண சப்தாதிபியா என்கிற அதிகரணத்துல முக்கியமான பட்சம், தன்னுடைய பட்சம் விவர்த்தவாதத்தை அவதாரணம் பண்றார். அதனால பரிணாமவாதம் முக்கிய பட்சமா எங்கேயும் ஒத்துக்கிறது இல்லை அபிப்பிராயம். இதோட இன்னைக்கு முடிக்கிறேன். அடுத்த வீசி பார்க்கலாம். நமஸ்காரம்.